அடடா, சிறகடிக்க ஆசை சீரியல்ல போன வாரம் விஜயாவோட ரூமுக்குள்ள ஒரு பாம்பு பூந்துருச்சுங்க. அத பார்த்ததும் வீடே அல்லோகல்லோல பட்டுருச்சு. எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியாம எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போயிருந்தாங்க. ஆனா நம்ம முத்து பக்குவமா அந்த பாம்பை ஒரு பைக்குள்ள புடிச்சு வெளியில எடுத்துட்டு போனாரு. பாம்பை பார்த்த வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் ஷாக் ஆகி போயிட்டாங்க. குறிப்பா விஜயாவும் மனோஜும் ஐயோ பேய் அடிச்ச மாதிரி அப்படியே ஆடி போயிட்டாங்க. பின்னர் தான் தெரிஞ்சுச்சுங்க, அந்த பாம்பு ரோகிணி கொண்டு வந்த பையில இருந்துதான் வந்துச்சுன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் விஜயாவுக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. ரோகிணிய போட்டு நல்லா திட்டினாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, மறுநாள் தன்னோட யோகா கிளாஸுக்கு போன விஜயா அங்க சிந்தாமணி கிட்ட தன்னோட ரூமுக்குள்ள பாம்பு வந்த விஷயத்தை சொன்னாங்க. இதை கேட்ட சிந்தாமணி என்ன சொன்னாங்கன்னு பாப்போமா? வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா நல்லதுக்கு இல்லைன்னு முதல்லயே ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க சிந்தாமணி. அது மட்டும் இல்லாம இது மாதிரி ஒரு தடவை என்னோட உறவினர் வீட்டுக்குள்ள பாம்பு வந்தப்போ கொஞ்ச நாள்லயே அவங்க வீடே எரிஞ்சு நாசமாகி போச்சு அப்படின்னு வேற சொன்னதும் விஜயாவுக்கு அப்படியே ஒரு நடுக்கம் வந்துருச்சுங்க. ஐயோ நமக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு அப்படியே பதற்றமாகி போனாங்க. பின்னர் தான் இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணுமான்னு சிந்தாமணி கிட்ட விஜயா கேட்க, அவங்களும் நீங்க உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இதை கேட்டதும் விஜயாவுக்கு ஒரு நிம்மதி. நேரா வீட்டுக்கு வந்த விஜயா சிந்தாமணி சொன்ன அத்தனை விஷயத்தையும் வீட்ல இருக்கிற எல்லா கிட்டையும் விவரிச்சாங்க. அதுக்கு முத்து, அந்த சிந்தாமணியே ஒரு பாம்பு, அவங்க சொல்றதையெல்லாம் போய் நம்புறியா நீ அப்படின்னு வழக்கம் போல ஒரு பதிலடி கொடுத்தாரு. ஆனா பக்கத்துல இருந்த அண்ணாமலை என்ன பண்ணாரு தெரியுமா? நானும் எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசினேன், அவங்களும் விஜயா சொன்னது மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நாம எல்லாரும் ஒன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அது மட்டும் இல்லாம தீபாவளியையும் அங்கேயே கொண்டாடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. அடடா, எல்லாரும் சம்மதிச்சாங்க. ஆனா மனோஜ் மட்டும் முடியாதுன்னு தலையாட்டினாரு. தீபாவளி வருது, ஷோரூம்ல வியாபாரம் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால என்னால வர முடியாது அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாரு மனோஜ். இங்க இப்படியான சூழ்நிலையில இருக்க அங்க ரோகிணிக்கு ஒரு போன் கால் வருது. அதை எடுத்து பேசின ரோகிணி கிட்ட, நீ என்கிட்ட வாங்கின 2 லட்சம் ரூபாயை உடனே திருப்பி கொடு அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா சுதா கேக்குறாங்க. பணத்தை அப்படியே கொடுக்காம விட்டுறலாம்னு நினைக்கிறியா? நீ பணத்தை கொடுக்கலன்னா உன் மாமியாருக்கு போன் பண்ணி நீ கடன் வாங்கின விஷயத்தை சொல்லிருவேன் அப்படின்னு அப்படியே பிளாக்மெயில் பண்றாங்க சுதா. இதனால் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிற ரோகிணி அடுத்த திருட்டுக்கு தயாராகிற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. அதனால சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி வரும் எபிசோடுகள்ல செம ட்விஸ்ட் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இப்பவே கிளம்பிருச்சு. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.